பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். இந்த பேப்பரில் இருக்கிற யூனிட் 2 ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வித் அதர்ஸ், சோஷியல் எட்டிக்வெட். நெக்ஸ்ட்டு ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வித் அதர்ஸ். இதில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக போகலாம். சரியா? ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம இருக்கிறோம், வேலை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம கண்டினியூஸாக எம்ப்ளாயீஸோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு ஹை அத்தாரிட்டியாக இருக்கும்போது எம்ப்ளாயீஸோட ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அப்டேட்டடாக இருப்பாங்க. கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாய்க்கும் தெரியும். ஸோ எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும், எல்லா எம்ப்ளாயீஸும் கம்பெனிக்காக சின்சியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும், முக்கியமாக ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சியோடு இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும், அதை கரெக்டாக ஷேர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான் இல்லையா? ஸோ 1-to-1 கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இப்போது இது எல்லாமே ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக, அதாவது ஒரு கம்பெனி இல்லை ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேசஸ் ஓரியன்டாக போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கில் வந்து ஒரு 5 வே இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வேர்பல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். வேர்பல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஓரலாக பேசுகிறது, 1-to-1 பேசுவோம் இல்லையா? இந்த வேர்பல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எப்போல்லாம் நடக்கும்? 1-to-1 பேசும்போது, நம்ம கூட வேலை பார்க்குற கலீக் கூட நம்ம பேசும்போதாக இருக்கலாம், இல்லை கிளாஸ்மேட்ஸ், எங்கேனாலும் நம்ம பேசுகிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா அப்போது அந்த ஓரல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி மீட்டிங்காக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன், கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெல்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஓரல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான் இருக்கும். பக்கத்துலேயே இருக்கும்போது டெக்ஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து வேர்பல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம சொல்கிறோம், அப்போ அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னவா இருக்குன்றது நம்மளுக்கு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். ரிட்டன் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எப்போ நடக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி அஃபீஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், ஆனால் அது ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா அஃபிஷியலாக மூவ் பண்ணும்போது தான் இந்த மெத்தட்க்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில், மெமோ, ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், ஆனால் அஃபிஷியல் ஒர்க்குக்காக இதை ரிட்டன் ஃபார்மேட்டில் நம்ம சப்மிட் பண்ணுறோம். தேர்ட் ஒன் விஷுவல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். விஷுவல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. நார்மலாக ஒரு ப்ரெசன்டேஷன் நடக்கிறதுக்கும் வேர்பலாக நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் விஷுவலாக ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனோட இல்லை நிறைய இமேஜஸ், டெமோ வீடியோ மாதிரி இந்த மாதிரி காமிச்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லையா? ஸோ பெட்டர் கிளாரிட்டிக்காகவும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் இந்த விஷுவல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்குள்ளே போகிறாங்க. கிராஃப், சார்ட்ஸ், டயக்ராம்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சொல்லும்போது டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும், உடனே ஷேர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப் நிறைய இருக்குது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் நடக்கும், வீடியோ கால், அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சொசைட்டிக்கே மொத்தமாக கூட நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட்டாக நாலேஜ் மேனேஜ்மெண்ட். நாலேஜ் மேனேஜ்மெண்ட்னா இது ஒரு டூல். இது எதுக்காக அப்படின்னா கம்பெனி விக்கி இல்லை டேட்டா பேஸ் இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த நாலேஜ் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங், ஒரு ஆர்கனைசேஷனில் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா டீம் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போது ஒரு ஒர்க் நடக்கணும், குரூப்பாக சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேரலை அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு விஷயம் லேக் ஆகும், அந்த ஒர்க் கரெக்டாக முடியாமல் இருக்கும். ஏன் முடிக்கலைன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக பாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒர்க் நீட்டாக முடியும். அப்புறம் நம்ம கம்பெனியில் இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒரு கம்பெனியில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் ஃப்ளாஸ் ரெண்டையும் பற்றி
எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட நல்ல விதத்தில் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். லாஸ்ட்டாக சோஷியல் எட்டிக்வேட். இந்த எட்டிக்வேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். இதுக்கு டிக்கெட் அப்படின்றது மீனிங். ஒரு முக்கியமான ஒகேஷனுக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு டிக்கெட் எடுப்போம் இல்லையா, அதை தான் எட்டிக்வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ரெண்டுலேயுமே இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுக்கு இங்கிலீஷில் ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் பர்டிகுலர் பிளேஸில் டீசெண்டாக டிசிப்ளினாக பிஹேவ் பண்ணுறது தான் எட்டிக்வேட் அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் எட்டிக்வேட் அப்படின்னு சொல்லும்போது சொசைட்டியில் ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணும், அவன் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் அவன் இருக்கும்போது என்னெல்லாம் அவன் ஃபாலோ பண்ணணும், ஒரு பர்சனை வந்து எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க சொசைட்டியில் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு நம்மளை பார்த்த உடனே சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆட்டிடியூடை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்டைல். நம்ம எந்த மாதிரி பேசுகிறோம், நம்மளோட நேட்டிவ் டங்க் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் அதை மற்றவங்க மார்க் பண்ணுற விதத்தில் இருந்தாலும் நம்ம எஜுகேட்டட் அப்படின்றதுனால நம்மளோட ஸ்பீக்கிங் எவ்வளோ ஸ்டைலாக நம்மளால் பேச முடியுமோ அவ்வளோ ஸ்டைலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐ கான்டாக்ட். ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்ணை பார்த்து பேச வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோன்னு தெரியும். இன்னொன்று அது ஒரு நல்ல ஹேபிட். ஸோ ஐ கான்டாக்ட் வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூட். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு தான் நம்மளோட கேரக்டராக இருக்கட்டும், நம்ம எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக அழகாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இன்னொன்று, எந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா சில இடங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போக வேண்டியது இருக்கும், நீட்டாக ப்ராப்பராக போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போனோம் அப்படின்னாலும் இல்லை மற்றவங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் போனோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வியர்டாக இருக்கும் இல்லையா. அதனால் எந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாக்கிங் டோன். யார்கிட்ட எப்படி பேசுகிறோன்றது முக்கியம். சில பேர் வந்து ரொம்ப இப்போ பஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வயசானவங்களாக இருக்கட்டும், சில பேர் ரொம்ப கத்தி கத்தி பேசுவாங்க. அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பிங்காகவும் அனாயிங்காகவும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற விதத்தில் நம்மளோட டோன் இருக்கக்கூடாது. எப்போவும் பொலைட்டாக பேசணுன்றது இல்லை, பட் நம்ம டோன் வந்து எல்லா நேரமும் கொஞ்சம் பொலைட்டாக இருந்தால் அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான இடத்துல மட்டும் வாய்ஸ் ரேஸ் பண்ணணும், மற்றபடி எல்லா இடத்துலையும் ஒரு நார்மல் டோன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஹேபிட். சில பேர் வந்து சில ஆக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது மற்றவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். நகம் கடிக்கிறது, பப்ளிக்ஸில் வச்சு பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, ரொம்ப சத்தமாக பேசுகிறது, பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பப்ளிக்கில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக வெளியே போகும்போது பிஹேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈட்டிங் மேனர். இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக சாப்பிட்ணும். டேபிள் மேனர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம சாப்பிட்ணும். சாப்பிடும்போது எப்படி டீசெண்டாக சாப்பிட்ணும் நம்மளுக்கு தெரியும், அந்த மாதிரி சாப்பிட்ணும். நடக்கிறதுக்கு கூட இப்போல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஆகிட்டோம் இல்லை செலிப்ரிட்டி ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு கூட நிறைய ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட வாக்கிங் வச்சே நம்மளை மார்க் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வாக்கிங்கில் கூட நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதை சொசைட்டியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த விதத்துலலாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக யார் கூடயும் போய் கம்யூனிகேட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணல நம்மளுக்கே தோணுது, நம்மளோட பிஹேவியர் சரியில்லை நம்மளுக்கே தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போகிறதுக்கே நம்ம யோசிப்போம், ஒருத்தங்க கிட்ட பேசுகிறதுக்கே யோசிப்போம். நம்மளை அவங்க எதுவும் தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்மளை எதுவும் மார்க் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த பயம் நம்மளுக்கு இருக்காது இல்லையா. மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கான அந்த கட்ஸ் நம்மளுக்கு இருக்கும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நல்ல ரிலேஷன்ஷிப் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யார்கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும். எப்படி நம்ம பேசுகிறோமோ அப்படியே தான் நம்மளுக்கும் ரிட்டர்ன் வரும் இல்லையா. அதனால் நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் அதே மாதிரி பேசுவாங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேபி எந்த இடத்துல ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் கொடுத்து கூட அங்கே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். டேபிள் மேனர்ஸ்லாம் இருக்குது. இப்போ சாப்பிடும்போது அங்கேயே நம்ம டீசெண்டாக சாப்பிட வேண்டியது, அங்கே ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் நிறையவே இருக்குது இல்லையா. சிந்தாமல் சாப்பிடணும், ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா டிஷ்யூ வச்சு நீட்டாக நம்ம வந்து அதை வைப் பண்ணி எடுக்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது.
ஸ்பூன் வச்சு சாப்பிடணும், ஃபோக் வச்சு சாப்பிட வேண்டிய ஃபுட்டை ஃபோக் வச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி பர்டிகுலர் ஏதாவது சிச்சுவேஷன் கொடுத்து அங்கே எப்படி இருக்கணும்னு கூட கேட்கலாம். இல்லை ஜென்ரலைஸாக கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இந்த டாபிக்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.